அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படாமுத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. கட 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 கடன்னு எல்லாத்தையும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆஹா, சொல்கிறத விட செய்கிறது தான் பெட்டர். நீ இப்போ எப்படிண்ணே இருக்கு வீடு? சூப்பராக இருக்குடா. உங்ககிட்ட பிடிச்ச விஷயம் எது தெரியுமா? மற்றவங்க மாதிரி எதையும் சொல்லி காட்ட மாட்டேன், உடனே செஞ்சிருவேன். போன வாரம் அப்படித்தான். திடீர்னு என்னை கூட்டிகிட்டு போய் கடையில் உட்கார வச்சு பிரியாணி சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லைடா. அண்ணே, சாப்பிட்றீங்களான்னு கேட்குறத விட சாப்பாடு வாங்கி கொடுத்துடணுண்ணே. டேய், உங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குதுடா. Later. டேய், என்னடா எதுவுமே சொல்லாமல் சரக்கடிக்க கூப்பிட்டு வந்துட்ட? அண்ணே, உங்களை பற்றி எனக்கு தெரியுண்ணே. அதான் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்க, எனக்கு பிடிச்ச சரக்கையும் வாங்கிட்ட. டேய், நீ எந்த குல தெய்வம்டா? ஆ, எனக்கு வந்து கிடச்சிருக்கியாடா? ஆ, போடா போடா போடா, டேய் போடா. நீ ரொம்ப நல்லா இருப்படா. ஆஃபை உடைச்சி ஊற்று. ஆஹா, என்னடா உடைச்சி ஊற்றி வச்சிருக்க? The next day. இன்னைக்கு அந்த முத்து பயலுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. இது வேணுமா அது வேணுமான்னு அவன் நமக்கு கேட்காமே செய்கிறான்ல. நம்மளும் இன்னைக்கு அவனை ஃபோன் போட்டு வர வச்சு இதெல்லாம் கொடுத்து அசத்த வேண்டியது தான். அப்பாடா, வீட்டுக்கு வந்தாச்சு. முத்து நம்ம பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கான். என்னான்னு கேட்போம். அடிக்கடி அண்ணன் என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறாரு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அதான் அண்ணன்கிட்ட போய் லவ் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட நாமளே லவ் பண்ணிடலாமேன்ட்டு நான் லவ் பண்ணிட்டேன். ஆஹா, வச்சாயா ஆப்பு. நல்ல வேலை நாம் லவ் பண்ணாமல் மட்டும்தான் இருந்தோம். தப்பிச்சேன்டா சாமி. இந்த விஷயத்த பொண்டாட்டிக்கிட்ட எப்படி கேட்கறது? கேட்டால் நமக்கு தானையா அசிங்கம். அவங்கவங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கறது தாயா நல்லது. அவங்க வேலையை மற்றவங்க பார்த்தா இப்படி தாயா பிரச்சனை வரும். ஆமாம்.